எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நேர்பட பேசு நிகழ்ச்சியில் நாம் அமெரிக்க தேர்தல் குறித்து விவாதிக்க இருந்தோம். அதற்கு முன்னதாக மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் வந்திருக்கிறது. இந்தியாவில் 500 ரூபாய் 1000 ரூபாய்கள் நோட்டுகள் தடை செய்யப்படுவதாக பிரதமர் அமைச்சர் சற்று முன்னதாக அறிவித்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இந்த அறிவிப்பு என்பது பல்வேறு தாக்கங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக இந்த முயற்சியை அரசாங்கம் எடுத்திருக்கிறது. இதனால் ஏற்படுகின்ற சிரமங்களுக்கு வருந்துகிறேன் என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார். இன்று இரவு 12 மணி முதல் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது. ஆனால் குறிப்பிட்ட முக்கியமான அத்தியாவசியமான பணிகளுக்கு இந்த பணத்தை பயன்படுத்த முடியும். மருத்துவமனைகளில், அரசு மருத்துவமனைகளில் 2 நாட்களுக்கு இந்த பணம் என்பது பயன்படுத்த முடியும். அதே போல பெட்ரோல் பங்க் உள்ளிட்ட அத்தியாவசியமான இடங்களில், பால் முகவர்கள் உள்ளிட்ட இடங்களிலும் இந்த பணம் என்பது பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த அறிவிப்பு என்பது முழுக்க முழுக்க கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக, குறிப்பாக அவருடைய வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், from across the border our enemies running racket in India through fake currency என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த கருப்பு பணத்தின் மூலமாக பெரிய அளவிற்கான இந்தியா மீதான ஒரு போர் தொடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு எண்ணம் தொடர்ந்து வைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக சொன்ன முக்கியமான ஒரு பரப்புரையில் சொன்ன ஒரு பிரச்சனை என்பது கருப்பு பணத்தை ஒழிப்போம் என்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். இந்த 2.5 ஆண்டுகளில் 1.25 லட்சம் கோடி அளவிற்கான கருப்பு பணம் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. அது ரெக்கவரி செய்யப்பட்டிருக்கிறது என்கிற கருத்தையும் இன்றைய தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்கிறார் திரு நரேந்திர மோடி. நாம் முதல் இது குறித்து பேச இருக்கின்றோம். கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக அரசாங்கம் எடுத்திருக்கின்ற இந்த நடவடிக்கை குறித்து இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்காக 6 சிறப்பு விருந்தினர்கள், சிறப்பு ஆளுமைகள் நம்மோடு இடம்பெற்றிருக்கிறார்கள். இன்றைய நம்முடைய இந்த விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு RK ராதாகிருஷ்ணன், அதே போல சிபிஎம் மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு கனகராஜ், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு ராமசுப்ரமணியன், திமுகவினுடைய திரு மனு சுந்தரம், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆலோ ஷானவாஸ், ப்ரொஃபசர் கிளாட்சன் சேவியர், 6 பேரையும் வரவேற்கிறோம். RK, நம்ம பேசுவதற்கு முன்னதாக பிரதம அமைச்சருடைய இந்த அறிவிப்பு குறித்து இப்போது மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். முக்கியமான அவருடைய அறிவிப்பு என்ன? 11 नवंबर की रात 12 बजे तक पुराने 500 और 1000 रुपए के नोट स्वीकार करने की छूट होगी. अंतर्राष्ट्रीय हवाई अड्डों पर विदेश से आ रहे या विदेश को जा रहे लोगों को अगर उनके पास पुराने 500 और 1000 के नोट है तो ऐसे नोटों की 5000 रुपया तक की राशि को नई एवं मान्य करेंसी नोटों से बदलने की सुविधा दी जाएगी. பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு கொடுத்த தன்னுடைய அந்த முக்கியமான அறிவிப்பில் குறிப்பாக நாடு முழுவதும் நாளைக்கு வங்கி கிளைகள் இயங்காது என்கிற ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அதே நேரத்தில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுகள் வழக்கம் போல செல்லுபடியாகும், அதை பயன்படுத்த முடியும். காசோலை, டிடி வங்கி பரிவர்த்தனைகளில் எந்த மாற்றமும் இருக்காது என்கிற அந்த கருத்துக்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. வங்கிகளில் பணத்தை முதலீடு செய்ய அடையாள அட்டை அவசியம். அந்த அடையாள அட்டையோடு தான் நீங்கள் உங்களுடைய பணத்தை அங்கே திரும்ப செலுத்த முடியும். நவம்பர் 11ஆம் தேதி வரை மருத்துவமனைகளில் இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்த முடியும். வங்கி அஞ்சலகங்களில் நவம்பர் 10 முதல் டிசம்பர் 30ஆம் தேதி வரை அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பணத்தை மாற்றிக்கொள்வதற்கு. 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை நீங்கள் இந்த இடங்களில் மாற்றிக்கொள்ளலாம் என்கிற அந்த அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு ஏற்படுகின்ற சிரமத்துக்கு வருந்துகிறேன் என்ற கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. நடைமுறையில் இந்த 2 நாட்கள் என்பது எவ்வாறெல்லாம் இருக்க போகிறது, அதை ஒரு பக்கத்தில் நாட்டுக்கான அச்சுறுத்தல், கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான ஒரு முயற்சி, அரசாங்கம் எடுத்திருக்கிற ஆகப்பெரிய ஒரு முயற்சி, அதனால் இதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்கிற கருத்துக்களும் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இது குறித்தெல்லாம் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். முதலாவதாக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு ராமசுப்ரமணியன், இந்த அறிவிப்பை எப்படி பார்க்கிறது? ரொம்ப எக்ஸலண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இது. ஏனென்றால் சில போன வருஷத்துக்கு முன்னாடி அந்த நம்முடைய கவர்னராக இருந்த ரகுராம் ராஜன் இது மாதிரி 2 முறை அறிவிப்பு செய்தார், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் கொடுத்திருந்தார். அது அப்பொழுது நடைபெறவில்லை. அவர் ஏன் நடக்கலன்னு தெரியல. ஒரு தடவை சொன்னார், அதற்கு பிறகு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தார், பட் அது ஒன்றும் ஆக்ஷனே எடுக்கலை. இரண்டாவதாக திரு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது. இந்த கருப்பு பணம் ஒழிப்பு என்பதை பற்றி ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது.
எல்லாரும் சொல்லியிருந்தாங்க என்ன மோடி வந்தா என்ன பண்ணுவாங்க, இது வரைக்கும் 15 எத்தனையோ கோடி வரப்போகுது, எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் ரூபாய் பையில போட்டாரான்னு எல்லாரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அதற்கு நேரம் வந்து விட்டது என்று நான் கருதுகின்றேன். இருங்க ஒரு நிமிஷம், வெயிட் அ மினிட் மை டியர் ஃப்ரெண்ட். டெஃபினட்டா அது இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு செயல்பாடு என்பது ரெண்டு. ஒன்னு கருப்பு பணத்தை ஒழிப்பது என்பது, இரண்டாவது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஃபேக் கரன்சி, அதையும் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நண்பர் கேட்டார், கொடுத்துருவாங்களா சார்? டெஃபினட்டா கொடுப்பாங்க. ஏன்னா இந்த பணம் எல்லாம் பேங்க்ல போகப்படுறதுன்னா அது தட் இஸ் கோயிங் டு பி ப்ரொடக்டிவ். அதனால உற்பத்தி அதிகமாகும், பல வேலை வாய்ப்புகள் அதிகமாகும், நல்ல விதத்தில் அந்த பணமானது செலவழிக்கப்படும். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக இட் இஸ் கோயிங் டு பி ஹைலி ப்ரொடக்டிவ். இதனால எல்லாருக்கும் நல்லதுதான் நடக்க போகின்றது. 2 நாளைக்கு சிரமமாக இருக்கலாம், பட் டெஃபினட்டா 2 விஷயம் நடக்கும். ஒன்னு, கருப்பு பணம் என்பது ஒழிக்கப்படும். இரண்டாவதாக இப்ப நான் சொன்னது போல வெளிநாட்டுல தயாராகி அந்த கருப்பு பணத்தை அதிக அளவுல வைத்திருந்தவர்கள் வெளிநாடு போயிட்டாங்க. அவங்கள திருப்பி கொண்டு வரதுக்கு இன்னும் நம்ம வெளிநாட்டுல போறதா நீங்க அப்படி இருந்தா கூட நீங்க திருப்பி சொல்லலாம். மல்லையா பத்தி பேசுறேன், 8000 கோடி ரூபாய் அவருடைய அசஸ் அதெல்லாம் முடக்கப்பட்டிருக்கின்றன. அதெல்லாம் வேற விஷயம். நாம லெட் அஸ் நாட் அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். உள்நாட்டில் இருக்கக்கூடியது ஒன்னு சொல்ல போனா எப்பவுமே எல்லாருமே சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், 25% ஜிடிபியில 25% உள்நாட்டிலேயே கருப்பு பணம் உலவுகின்றது. வருஷா வருஷம் நடந்து கொண்டிருக்கிறது. இட் இஸ் கோயிங் டு பி an end to that. அதனால ஒரு டெத் நெல் ஃபார் ஆல் திஸ் பிளாக் மணி என்பதில் சந்தேகமே இல்லை. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு புரட்சிகரமான முடிவு, ஒரு பெரிய முடிவை மோடி அரசாங்கம் எடுத்திருக்கிறது. கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான ஒரு ப்ராமிஸ் நான் கொடுத்திருந்தேன், தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டதை செய்திருக்கிறேன்னு பிரதமர் சொல்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப கேலி கூத்தான ஒரு விஷயத்தை கொண்டாடுகிற தேசமாக, கொண்டாடுகிற பிரதமராக இவர் இருக்கிறார். இப்ப நீங்க சொன்னது மாதிரி முதல்ல சொன்னீங்க 1.25 லட்சம் கோடி கருப்பு பணத்தை மீட்டு விட்டார் என்று. இதுவரை அரசாங்கத்தினுடைய எந்த அறிக்கையில் இந்த 1.25 லட்சம் கோடி இருக்கு. இன்றைக்கு அதிகாரப்பூர்வமா பிரதமர் இன்னைக்கு இவர் சொல்லியிருக்காருங்க. இதுவரையிலும் நீங்க வாலண்டரி டிஸ்க்ளோசர் ஸ்கீம் வரும்போது இவ்வளவு வந்ததுன்னு சொன்னாங்க. இது எல்லாத்தையும் கூட்டினா 1.25 லட்சம் கோடி எங்க இருந்து வரும்? அப்படி போற போக்குல அவர் சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. இப்படி நிறைய சொல்லியிருக்காரு. இவர் இந்த மாதிரி சொல்ற விஷயங்களை சிஏஜி அவர் சொன்னது மாதிரி டெத் நெல்னு சொன்னாரு. அது என்னது, சவப்பெட்டியில் ஆணி வைத்து அரைகிறது மாதிரி சிஏஜி சொல்லிட்டு போயிட்டார். அப்படிலாம் 22,000 கோடி ரூபாய் நீங்க இதுல ஒன்றும் சேவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ரெண்டாவது நான் என்ன கேட்கிறேன், பார்டர்ல இருந்து கருப்பு பணம் வருதுன்னா அது கள்ளப்பணம் அல்ல, கருப்பு பணம் அல்ல, ஃபேக் நோட் வருதுன்னா பார்டரை நீங்க சீல் பண்ணலைன்னா, எல்லையை க்ளோஸ் பண்ணலைன்னா, நீங்க 2000 ரூபாய் நோட்டும் 500 ரூபாய் நோட்டும் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருமா? அதை கண்டுபிடிக்கிறது பரம ரகசியமா? அதை செய்ய மாட்டாங்களா? ஸோ இது நான் கொக்கு தலையில வெண்ணெயை வச்சு நான் பிடிச்சிருவேன்னு சொல்றது மாதிரி இன்றைக்கு இப்ப நீங்க மாத்திட்டீங்க. அமெரிக்க தேர்தலை விட மிக மிக முக்கியமான விஷயமாக இன்னும் 2 நாளைக்கு பிரதமர் மோடி அந்த 56 இன்ச்சு மார்போட இந்தியாவில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்துக்கு எதிராக போர் தொடுக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், கருப்பு பணத்தை 5 ரூபாயும் 10 ரூபாயுமா மாத்தி பாக்கெட்ல வச்சிருக்காங்களா? அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கும் சார், பில்டிங்கா இருக்கும், அல்லது நீங்க வெவ்வேறு விதமான விஷயங்களா இருக்கும், வெறும் ரூபா நோட்டுகளாக இருக்காது. இப்படி ஒரு விஷயத்தை சொல்வதற்கு ஒரு கேலிக்கூத்தான விஷயத்தை அது அவர் தீவிரவாதத்துக்கு எதிராக பண்றாராம், லஞ்சத்தை உடனடியாக ஒழிச்சிட போறாராம், இதன் மூலமாக கருப்பு பணத்தை ஒழிச்சிருவாராம். 28 லட்சம் கோடி ரூபாய் கருப்பு பணம் வெளிநாட்டில் இருக்கிறது என்று சொல்லி திரு குருமூர்த்தி அவர்களும் அவர் தலைமையில் போடப்பட்ட 3 பேரும் 2009 தேர்தலின் போது சொன்னார்கள். நான் என்ன கேட்கிறேன், நீங்க 500 ரூபாயை ஒழிச்சிட்டீங்கன்னா இந்த 28,000 கோடி ரூபாய் வெளிநாட்டில் இருக்கிறது ரூபாயா வச்சிருக்காங்க. 28 லட்சம் கோடி 28 லட்சம் கோடி ரூபாய். அது எப்படி நீங்க 500 ரூபாயை க்ளோஸ் பண்ணிட்டா வந்துருமா? மிக மிக சிறுபிள்ளைத்தனமானது, கேலிக்கூத்தானது, கோமாளித்தனமானது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். மற்றவர்களோட கருத்தையும் கேட்கலாம். நீங்க அதுக்கான பதில் இருக்கு உங்கள்கிட்ட, பேசுவோம். ஒரே செகண்ட் தான். அதாவது அந்த 500 ரூபாய் நோட்டு 2000 ரூபாய் நோட்டு இருக்கு, அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது எங்க நீங்க வைத்திருந்தா கூட இந்த லேசர் பீம் அப்படிங்கிற மாதிரி அது கட்டாயமா தெரியும். ஆனா நீங்க எங்க ஒளிச்சு வச்சிருந்தாலும் அல்லது பணத்தை புதைத்து வைத்திருந்தாலும் அது தெரிஞ்சு போயிடும். ஆகவே இப்ப நண்பர் கேட்டாரே, அதுக்கு அதான் ஆன்சர். அதனால எங்க வச்சிருந்தாலும் கண்டுபிடிச்சோம். இந்த இதை ஒழிச்சாச்சுன்னா அடுத்தது நீங்க அந்த 2000 வச்சிருந்தீங்கன்னா எங்க இருக்கு தெரிய போகுது. இல்ல, முதல் கட்டமாக பிரதமர் முதலாவதாக நம்ம கிட்ட ஒரு தியாகத்தை சொல்ல பணிந்திருக்கிறார்.
அது வந்து நமக்கு சாய்ஸ் கிடையாது, நம்ம பண்ணியே தான் ஆக வேண்டும். இப்போ நாளைக்கு வந்து உங்க வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்க ஊர்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்க அதுக்காக சேர்த்து வச்ச பணம், அதாவது பேங்க்ல இருந்து இன்னைக்கு வித்ட்ரா பண்ணி வச்ச பணம் நீங்க யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறது. இது சரிதானா? அதாவது இந்தியா வந்து இன்னும் முழுமையாக பிளாஸ்டிக் என்வாயன்மெண்ட்டுக்கு மாறல. பிளாஸ்டிக் கார்டு போதிய ரூபாய் நோட்டுகள் கையிருப்பில் இருக்கிறதாக இப்ப ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் இப்ப சொல்லிட்டு இருக்கிறாரு. அங்கிருந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இல்ல இது பிரச்சனை எவ்வளவுதான். இப்ப நாளைக்கு எனக்கு மாத்த முடியுமா? நாளைக்கு என்னுடைய வீட்டுல ஒரு நிகழ்வு இருந்ததுன்னா அதுக்காக எனக்கு மாத்த முடியுமா? நாளைக்கு ஒரு நிகழ்வு மாத்த முடியுமா? நான் இப்போ இருக்கிற நிலைமையில வந்து இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற அத்தனை பேங்குடைய ஸ்டாஃபையும் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க. ஏறத்தாழ நான் பார்த்த அளவுல வந்து இப்ப என்னுடைய சென்ட்ரல் பேங்க்ல வந்து ஏறத்தாழ ஒரு 15% எம்ப்ளாயிஸ் தான் இப்ப இருக்கிறாங்க. இவங்கனால இப்ப இருக்கிற என்னுடைய பிரச்சனையை தீர்க்க முடியுமான்னு பார்த்தா நான் ஒரு பெரிய கியூல நிக்கணும். நாளைக்கு சாயங்காலம் நாளைக்கு காலையில பண்ண முடியாதுல்ல. பிராக்டிகலா அவங்க வந்து எதை ஒழிப்பதற்காக செய்யறாங்களோ அந்த முயற்சியை நீங்க நேரம் கொடுத்தீங்கன்னா அது செயல்படுத்த முடியாதுங்கிற ஒரு கருத்தை தான் முன்வைக்கிறேன். அதாவது இப்போ வந்து இந்த பணப்புழக்கம், அதாவது மணி இன் சர்க்குலேஷன் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 16.5 lakh crores இப்போ வந்து சர்க்குலேஷன் இருக்குது. அப்ப அந்த சர்க்குலேஷன்ல இருந்து ஏறத்தாழ 80% வந்து 500 rupees நோட்ஸ் 1000 rupees நோட்ஸ் தான். இப்போ எனக்கு இருக்கும் பிரச்சனை இதுதான். இந்த FICN தான் நீங்க பிரச்சனையா சொல்றீங்க. ஃபாரின் கரன்சி, அதாவது அங்க ஃபேக் இந்தியன் கரன்சி கமிங் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரீஸ். மாலத்தீவு வழியா வருது, பங்களாதேஷ்ல இருந்து வருது, நேபாள, இலங்கை, பல இடங்கள்ல இருந்து வருது. கள்ளப்பணம் வர்றதுங்கிறது தொடர்ந்து இருக்கு. இங்கேயே நாம பிடிச்சிட்டு இது வந்து அங்க பாகிஸ்தான்ல உங்களுக்கே தெரியும் ஒரு ஃபேக்டரியில இது பண்ணிக்கொண்டே இருக்கிற, மேனுஃபேக்சர் பண்ணிக்கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிந்த ஒரு அரசாங்கம் ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்க முன்வரவில்லை என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. இரண்டாவது சார் ஒரு தவறான தகவலை இங்க பதிவு செய்தார். ரகுராம் ராஜனுடைய கருத்து என்னன்னா 2005க்கு முன்னால வந்த கரன்சியை நான் ஒழிக்கிறேன்னு சொன்னாரே ஒழிய அதுக்கு பிறகு வந்த கரன்சியை கிடையாது. அவர் சொன்னாரு, அதை சொன்னதை செஞ்சாரு. ரகுராம் ராஜனை பழி சேர்றதே ஒரு அரசாங்கத்தின் வேலையை மாறிவிட்டது, பாஜகவின் வேலையாக மாறிவிட்டதாக இருக்கு. தொடர்ந்து பேசலாம். மனு, இந்த அறிவிப்பை எப்படி பாக்குறது? பொதுவாகவே பிரதமர் மோடி வந்து அதிரடி நடவடிக்கைகள் நிறைய எடுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு தோரணம் இருக்கு. கண்டிப்பா இதுவும் அந்த பட்டியலில் தான் சேர்க்கணும். ஆனா இது ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையா என்றது நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இப்ப வந்து குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கீம், இந்த ஒரு ஒரு அறிவிப்புக்கு பின்னால் என்ன மாதிரியான திட்டமிடுதல் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஓவர் நைட் இப்ப சொல்றாங்க 2 நாட்கள் வங்கிகள் வேலை செய்யாது, அதனால சில பிரச்சனைகள் வரலாம். மக்களுக்கு எந்த மாதிரியான விழிப்புணர்வு எடுத்து கொண்டு போய் சொல்ல போறாங்க? இப்ப எளிய சாமானிய மக்கள் இன்னைக்கு நைட் வந்து ட்ரெயின்லயோ பஸ்லயோ போயிட்டு இருக்காங்க, நியூஸ் பார்க்காத மக்கள், இல்ல இன்று சமூக ஊடகங்கள் இல்லாத மக்கள் வந்து இதை எப்படி புரிந்து கொள்வார்கள்? இப்ப வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை செய்யறவங்களுக்கு வந்து இது எப்படி நம்ம எடுத்துட்டு போய் சொல்ல போறோம்? இப்ப இங்க நம்ம அலுவலகத்திலேயே இருக்கிற இளைஞர்கள், பேச்சுலர்ஸ், அவங்களுடைய பெரிய பிரச்சனையா இருக்கிறது இன்னைக்கு எல்லாருமே ஏடிஎம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப பெரிய அளவுக்கு பணம் கையில வச்சுக்கல. இப்ப என்ன செய்யறது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு எழுந்திருக்கிறது. இந்த நடைமுறை சிக்கல்கள் இருக்கு, அதுக்காக. ஆனால் ஓவராலா வந்து இது என்ன மாதிரியான ஒரு பொருளாதார கொள்கைன்றத பார்க்கணும். ஒரு கையில வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கருப்பு பணம் ஒழித்தல்ன்றது வந்து நம்ம எல்லாருமே ஒருங்கிணைந்து தான் நம்ம செயல்படணும். ஆனா இது வந்து பண வீக்கத்தை வந்து இதுக்கு என்ன மாதிரியான தாக்கம் இருக்கும்? 1 வருஷத்துல 2 வருஷத்துல இன்ஃபிளேஷன் குறைக்குமா? அத்தியாவசிய பொருட்கள் வந்து விலை குறையுமான்றதெல்லாம் வந்து கொஞ்சம் பொறுத்திருந்தா பார்க்க வேண்டும். இன்று நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வேடிக்கையா பார்த்தது வந்து கண்டெய்னர்லயே வந்து RBI வந்து அவங்களோட பணத்தை எடுத்துட்டு போனாங்கன்ற மாதிரி எல்லாம் இப்ப சமீப காலத்தில் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அரசு இந்த ஒரு முடிவு எடுக்கிறது கண்டிப்பா வரவேற்கணும். ஏன்னா இதுதான் நாங்க அன்னைக்கும் சொன்னோம், RBI எதுக்கு கண்டெய்னர்ல பணம் எடுத்துட்டு போறீங்க 1000 கோடி, அதை வந்து இந்த மாதிரி பேங்க் டு பேங்க் RTGS பண்ணிருக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் இன்னைக்கு நிறைய தகவல் வந்துச்சு. சோ புதிதாக ரூபாய் நோட்டுகள் அறிமுகப்படுத்துறாங்க, அப்படியே வித்ட்ரா பண்ணிடல. ஏற்கனவே இருக்கிற 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை நீங்க கொடுத்துடணும். புதிதாக 1000 ரூபாயும் 2000 ரூபாயும் 500 ரூபாயும் நாங்க அறிமுகப்படுத்துறோம்ன்றாங்க. 2000 ரூபாய் தாள் இன்னைக்கு வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அது குறித்து நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், பேசலாம். ஷான்வாஸ், உங்களோட பாயிண்ட் எப்படி? தோழர் மனு பேசும்போது மோடி அவர்கள் அதிரடி நடவடிக்கைகளுக்கு பெயர் போனவர்னு சொன்னாரு. அதுல ஒரு சின்ன திருத்தம், அது அதிரடியில வந்து பாசிட்டிவும் உண்டு. ஆனா மோடியுடைய நடவடிக்கைகள் என்பது பதற்றத்துக்கும் பரபரப்புக்கும் பெயர் போனது. ஒரு பதற்றத்தை விதைக்கணும், அதன் மூலம் ஒரு பரபரப்பை உண்டாக்கணும். பதற்றம் இருக்கு, இது பதற்றம் தான். இன்னைக்கு பரபரப்பு தான். இன்னைக்கு வந்து மோடி கருப்பு பணத்தை ஒழித்து விட்டாரா என்கிற கேள்வி வந்து மேலெழுந்து வருகிறது. ஒவ்வொரு தேர்தலிலும் அது வந்து எதிரொலிக்குது. அவர் ஏற்கனவே சொன்ன வாக்குறுதி எது நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு பெரிய அவப்பெயர் ஏற்பட்டிருக்கிற இந்த சூழல்ல பல தேர்தல்களை அவர் எதிர்கொள்ள தயாரா இருக்கிறார் பல மாநிலங்கள்ல. அப்ப கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான ஒரு உறுதியான நடவடிக்கை அவர் எடுத்து விட்டார் என்பது போல ஒரு மேலோட்டமான அறிவிப்பின் மூலம் அந்த பெயரை பெறுவதற்கு முயற்சிக்கிறார். அதுதான் இதுல. ஏன்னா இதுல எந்த விதமான ஒரு
ஆக்கப்பூர்வமான செயல்பாடு இதுல இல்ல. அதாவது அரவக்குறிச்சியிலையும் தஞ்சையிலையும் 2 கட்சிகள் பணப்பட்டுவாடா செய்தார்கள் அப்படின்னா 2 கட்சியை தண்டிக்கணும். ஆனா தேர்தலை நிறுத்தி மக்களை தண்டிச்சாங்க. அது மாதிரி கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருப்பவர்கள் குறிப்பிட்ட சில செக்டார். ஆனா நீங்க 125 கோடி மக்களுக்கு இன்னைக்கு தண்டனை கொடுத்திருக்கீங்க. அவங்கள வதைக்கிறீங்க. அவங்க வைத்திருக்கக்கூடிய பணத்துல நீங்க மாற்றத்தை ஏற்படுத்துறீங்க. இதனால் பாதிக்கப்படுறது யாரு? அரசு இப்படி ஒரு அறிவிப்பை செய்ய போகுதுங்கிறது சாமானிய மக்களுக்கு செய்த பிறகுதான் தெரியும். ஆனா இப்படி ஒரு அறிவிப்பு வரப்போகுதுங்கிறது இங்க இருக்கிற பெருமுதலாளிகள், இந்த உண்மையிலேயே கருப்பு பணத்தை வைத்திருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சதா இல்லையா? அப்படி இருந்ததுன்னா இன்னைக்கு இருக்கிற ஊடகத்தினுடைய எண்ணிக்கையில ஏதோ ஒரு இடத்துல அது செய்தியாக வந்திருக்கும். குறைந்தபட்சமாக இப்படியான ஒரு செய்தி இருக்கு, there is an expectation வந்திருக்கும். இன்னைக்கு அப்படி எதுவுமே இல்ல. முதல் முறையாக பிரதமர் அறிவிக்கும் வரை இந்த செய்தி வெளியில வரவே இல்லை. அதனால இது அந்த முதலீடு பெரும் பணக்காரர்களுக்கு அந்த லாஜிக் பெரும்பான்மை மக்களுக்கு தான் அந்த செய்தி. ஆனா இது யாருக்கு நீங்க தண்டிக்கணும்னு நினைச்சு இதை கொண்டு வர்றாங்களோ அவர்கள்லாம் இதுல தப்பித்துக் கொள்வார்கள். நிச்சயமாக இது அவர்களை தண்டிக்க போறதே இல்ல. அடிப்படையில கருப்பு பணம் என்பதும் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் என்பதும் பொருளாதார கொள்கையோடு தொடர்புடையது. நீங்க கருப்பு பணத்தை ஒழிக்க போறீங்க அப்படின்னா வெறும் நோட்டை அடிச்சு, தோழர் கனகராஜ் அவர்கள் சொன்னது போல நோட்டை அடிச்சு ஒழிக்க முடியாது. நீங்க பொருளாதார கொள்கையோடு தொடர்புடையது. நீங்க உங்களுடைய கொள்கை என்ன? பொருளாதார கொள்கை முழுக்க முதலாளித்துவ கொள்கை. முதலாளிகளையும் பெருமுதலாளிகளையும் காப்பாற்றுவதற்கான கொள்கையை நாடாளுமன்றத்தில் சட்டமா இயற்றி அதையே நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு கொள்கை நீங்க ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு எப்படி நீங்க கருப்பு பணத்தை ஒழிக்க முடியும்? கருப்பு பணத்தை ஒழிக்க முடியாது. கருப்பு பணம் பெருகும். இல்ல எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பது, கருப்பு பணத்தை ஒழிச்சிருவோன்னு சொன்னீங்களே, 2.5 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பினீங்க. அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறதா? அதற்கான முயற்சி அது ஆக்கப்பூர்வமான முயற்சியா இருக்கணும். இது மேலோட்டமான ஒரு நுனிப்புல்மைகள். 1.25 லட்சம் கோடி கருப்பு பணத்தை நாங்கள் மீட்டிருக்கிறோம் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாரு. குறிப்பாக இன்னைக்கு வெளியிலிருந்து பயங்கரவாதிகள், நாட்டுக்கு எதிரான சக்திகள் இன்னைக்கு இந்த பணத்தை பயன்படுத்தி ஃபேக் கரன்சி வச்சு, கள்ள பணத்தை வச்சு நாட்டுக்கு எதிராக ஒரு போர் தொடுக்கிற இந்த சூழல்ல நாங்க இந்த மாதிரியான முயற்சிகளை அரசாங்கம் எடுக்கிறது. அதுக்கு நேரம் கொடுக்க முடியாது. அதனால ஏற்படுகின்ற சிரமங்கள், பெரிய விஷயம் எது செஞ்சாலும் சிரமங்கள் வரதான செய்யுங்கிறாரு. நாட்டுக்கு எதிரான சக்திகள்னு அவர் சொல்றதுல கூட அது யாருங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. அவருக்கு ஒருபோதும் இங்கே இயற்கை வளத்தை சுரண்டக்கூடியவர்கள், இந்தியாவை கூறு போட்டு விற்கக்கூடியவர்கள்லாம் நாட்டுக்கு எதிரானவர்கள் அவருக்கு தெரியாது. ஏதாவது ஒரு சமூகத்தை அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்களை நாட்டுக்கு எதிரான மக்களாகத்தான் அவர்களுடைய கொள்கை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தான் அவர்கள் பார்ப்பார்கள். நாம பார்க்கிறது இந்த மண்ணை, இந்த நாட்டை சுரண்டுகிற அந்த சுரண்டலுக்கு எதிராக இவர்கள் என்ன கொள்கை வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு மேலோட்டமான நடவடிக்கை. இது மக்களை ஏமாற்றுகிற நடவடிக்கை. ஒரு சென்சேஷனல், அவ்வளவுதான். தாண்டி அதுல ஒண்ணு இருக்கிறதா தொடர்ந்து பேசலாம். கிளாட்சன், ஒரு அரசியல்வாதிகளாக இவர்களுடைய பார்வை ஒவ்வொரு அவங்களுடைய ஐடியாலஜி சார்ந்தும் கட்சி சார்ந்த விஷயங்களாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. பொதுமக்கள் சார்ந்தும் அவங்க பேசினாலும் அதுல அவங்களுடைய கட்சி சார்ந்த ஒரு பார்வை இருக்கும். உங்களோட பார்வை இது எப்படி இருக்கிறது? இது தேவையான ஒரு நடவடிக்கையாக பிரதமர் சொல்கிறார். இது கள்ளப்பணத்தை ஒழிப்பதற்கு அல்லது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான ஒரு நடவடிக்கை என்கிறார். அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு பண புழக்கத்தில், லிக்விட் கேஷ் புழக்கத்தில் இருக்கு. நாடு முழுக்க பயன்பாட்டில் இருக்கிற பணம் என்பது 16 லட்சம், 16.5 லட்சம் கோடி இருக்கு. அந்த பணம் எல்லாம் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு நீங்க சாதாரண ஒரு ஏடிஎம்ல போய் நீங்க போடுற 1000 ரூபாய் எடுத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் வரும், மத்ததெல்லாம் 100 ரூபாய் வரும். இப்ப இது ஒரு சாதாரண மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு பழகி போன ஒரு விஷயமாச்சு. அப்ப அது கருப்பு பணமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிடையாது. ஏன்னா கொடுக்கறது வங்கியில தான் வருது. சமீபத்துல வந்த செய்திகள்ல ஏடிஎம்லயே கள்ளப்பணம் வந்ததையும் பார்த்தோம். அந்த செய்திகளும் இருந்துட்டு இருக்கு. கள்ளப்பணம்ங்கிறது வேற, கருப்பு பணம் வேற. இது ரெண்டுமே வேற. ரெண்டுமே பிரிச்சு பார்க்கணும். நம்ம ஏற்கனவே நிறைய அதை பத்தி பேசிட்டீங்க. ஆனா முதல்ல இந்தியாவை பொறுத்தவரையில நம்ம நாட்டில் இதுக்கான கட்டமைப்பு இருக்கா? பினான்சியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா? இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான பினான்சியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா? எல்லாருக்கும் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கணும்னு சொல்றோம். இன்னைக்கு அதை நம்மளால அச்சீவ் பண்ண முடிஞ்சுதா? அச்சீவ் பண்ண முடிஞ்சாலும் அந்த பேங்க்ல எல்லாத்துக்கும் பணம் இருக்கா? இன்னைக்கு நீங்க ஆர்பிஐ ரிப்போர்ட்ஸையோ அல்லது சிஏஜி ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்றதுக்கு அதிகமான பணம் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. பேங்க்ஸ் தான் சொல்றாங்க, வெறும் அக்கௌண்ட் வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது உடனடியாக அந்த மாதிரி அதிரடி மாற்றங்கள் யாரை டார்கெட் பண்ணுமோ அவங்கள டார்கெட் பண்ணி இல்லை. டெஃபினட்டா அது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. கண்டிப்பா டார்கெட் பண்ணாது. இரண்டாவது, சாதாரண சாமானிய மக்களுக்கு அதிகமான ஒரு வலிமையற்ற நிலையை கொண்டு போய் விடுறதுக்கான ஒரு அத்தியாவசிய தேவைகளுக்காக இந்த பணத்தை பயன்படுத்தலாம், அதுல தடை இல்லை அப்படிங்கறதையும் மெடிக்கலும் உங்களுக்கு சுடுகாட்டு மட்டும் அத்தியாவசியம் கிடையாது. நாளைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் வீட்டுல, என்ன பண்ண முடியும்? அடுத்த வாரம் ஒரு மாசம் தான் குருவி மாதிரி சேர்த்து வச்ச பணங்கள். இது வீட்டுல இப்படிதான் வைக்க முடியும்.
நான் 100 ரூபாய் கட்டு எடுத்துட்டு போக முடியுமா? இன்னைக்கு பஸ்ல எடுத்துட்டு போனா அதுக்கான பாதுகாப்பு இருக்கா? இந்த மாதிரி பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாம ஊழலற்ற ஒரு தமிழ்நாடு, ஊழலற்ற ஒரு இந்தியா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எங்கேயுமே நம்ம எக்ஸ்ட்ரா கேஷ் பே பண்ணக்கூடாது. சாதாரண ஒரு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் எடுக்கிறதுல இருந்து என்ன நீங்க வாங்கினாலும் அதுக்கு அதிகமான காசு தான் தேவை. ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கக்கூடிய வேல்யூ ஆஃப் மணி, பண வீக்கத்தை கட்டுப்படுத்தாம இந்த மாதிரி 1000 ரூபாயும் 500 ரூபாயும் மட்டும் அறிவிப்பு வந்த குறைந்த காலத்துல ஏடிஎம்ல இப்ப மக்கள் வந்து பெரிய அளவுக்கு திரண்டு இருக்கிற அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. நிறைய நகரங்கள் முழுக்க, சென்னை மட்டுமல்ல இந்தியா முழுக்க பல ஏடிஎம்கள்ல இப்ப மக்கள் வந்து உடனடியாக போய் குறைந்தபட்சமாக அவர்களுக்கான 100 ரூபாய் நோட்டுகளை பெறுவதற்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் கூட நீங்க சொன்ன மாதிரி 1000 ரூபாய் நம்ம எடுத்தோம்னா அதுல 500 ரூபாய் நோட்டு 100 ரூபாய் நோட்டு 5 தான் வரும். அதனால 500 ரூபாய் அந்த அளவுல தான் இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. 100 ரூபாய் எடுக்க முடியுமா உங்களால ஏடிஎம்ல? 200 ரூபாய் எடுக்கணும், இல்ல 300 ரூபாய், 400 ரூபாய் 300 ரூபாய் அப்படிதான் எடுக்கிறாங்க. இப்ப அந்த கிளைம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சாதாரண மக்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும், குழப்பங்களுக்கு. இதை வச்சு நான் பெரிய லெவல்ல சாதிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. முதலாவது அதுல இருந்து நம்ம தெளிவாக்கணும். ரொம்ப முக்கியமானது நீங்க என்ன கவனிக்கணும்னா, ஊழலற்ற சமுதாயம் அப்படிங்கறது உருவாக்குறதுக்கு இது வழி இல்லை. இது பல்வேறு வழிகள்ல இது ஒரு வழியா இருக்கலாம். இது மட்டும் கிடையாது. எங்க போனாலும் பேப்பர்லெஸ் டிரான்சாக்ஷன் அந்த லெவலுக்கு நம்ம மாறி இருக்கோமா? இன்னைக்கு ஏதாவது ஒரு ஆனரரியம் கொடுக்குறோம் அல்லது ஒரு பேமெண்ட் கொடுக்குறோம். இந்த பேமெண்ட் எல்லாமே எப்படி பேங்க் டு பேங்க் பண்ண முடியாது. ஆனா இதை நீங்க பாத்தீங்கன்னா மே மாதத்துல இருந்து இதை பத்தின பேச்சுகள் நடந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து எழுதிட்டே வர எக்கனாமிக் டைம்ஸ்ல மற்ற பத்திரிகைகள் எல்லாத்துலயுமே இதை பத்தி எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எழுதிட்டு இருக்கும் போது இன்னைக்கு இது நிறைய பேருக்கு ஒரு அதிரடியா தான் இருக்கே தவிர, ஆனா நீண்ட காலமா யோசிச்சு பண்ண மாதிரி தான் தெரியுது எனக்கு. நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அதிரடியான ஒரு அறிவிப்பு தான். யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல 8 மணிக்கு பிரதமர் நாட்டு மக்களுக்கு உரையாற்ற போகிறார் என்கிற செய்தியுமே கூட 7:45 மணிக்கு தான் வெளிவந்தது. முக்கியமான ஒரு அறிவிப்பை கொடுக்க போகிறார் என்கிற தகவல் வந்தது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு அந்த அறிவிப்பு என்பது நாடு முழுக்க அதிர்வலைகளை உண்டாக்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை இப்போது பயன்படுத்த முடியாது. வங்கிகள் நாளைக்கு முழு நாளும் விடுமுறை. அதே போல முக்கியமான அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டும் வாங்குவதற்காக இந்த பணத்தை பயன்படுத்த முடியும். நவம்பருக்குள் நீங்கள் இந்த பணத்தை முழுவதுமாக மாற்றிக்கொள்ளலாம் என்கிற அறிவிப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக எடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையாக பாரதிய ஜனதா கட்சி இதை சொல்கிறது. இது குறித்து தான் இன்றைக்கு நாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். மக்கள் பல இடங்கள்ல இப்போ வந்து 100 ரூபாய் நோட்டுக்காக வங்கிகளை நாடிக்கொண்டிருக்கின்ற, ஏடிஎம் மெஷின்ஸ் நாடிக்கொண்டிருக்கிற நிலையை பார்க்கின்றோம். இங்க இருக்கிற நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகளும் கூட இருக்கின்றன. சாதாரண மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பேருந்து நிலையங்கள்ல நம்முடைய நிருபர்கள் அங்கிருந்து சொல்றாங்க, பல பேரும் கூட என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு சூழல் இருக்கிறாங்க. இப்போ இரவு பயணம் மேற்கொள்பவர்கள், அதே போல உணவகங்கள் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் கார்டு இல்லாம இருக்கிற சராசரிகளுக்கு இந்த பிரச்சனை என்பது பெரியதாக இருக்கிறது. டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு பயன்படுத்த முடியும் என்றாலும் கூட பல கிராமப்புறங்கள் இருக்கிறவங்களுக்கு கிளாட்சன் சொன்ன மாதிரி நாளைக்கோ நாளை மறுநாளோ வீட்டில் இருக்கிற முக்கியமான நிகழ்வுகளுக்காக என்ன செய்வது என்கிற கேள்வி எல்லாம் கூட எழுந்திருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்பட பேசு நிகழ்ச்சி தொடர்கிறது. நாம் அமெரிக்க தேர்தல் குறித்து விவாதிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்திருந்தோம். அதற்கு முன்னதாக மிக முக்கியமான அறிவிப்பை பிரதமர் கொடுத்ததை ஒட்டி நாம் இப்போது இந்த கருப்பு பண ஒழிப்பு, அதற்காக இப்போது பிரதமர் கொடுத்திருக்கிற அறிவிப்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்புக்கு பிறகு பொதுமக்கள் பலரும் கூட வங்கி ஏடிஎம் சென்டர்களுக்கு போவதை பார்க்கின்றோம். நம்முடைய நிருபர்களும் அங்கங்கே இங்கே சாமானியர்களுக்கு ஏற்படுகின்ற இந்த சிக்கல்கள் குறித்து அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விதத்தில் பாண்டிச்சேரியிலிருந்து, புதுச்சேரியிலிருந்து நமது நிருபர் ரகுமான் நம்மோடு நேரில் இணைகிறார். அவர் அங்கு இருக்கிற நிலவரத்தை பற்றி குறிப்பிடுகிறார். அங்கே மக்கள் இதை எவ்வாறு பார்க்கிறார்கள்? ரகுமான், அங்க இருக்கிற மக்கள் இந்த அறிவிப்பை எப்படி பார்க்கிறாங்க? அவர்களுடைய எதிர்வினை என்னவாக இருக்கிறது? கண்டிப்பா, அதாவது புதுச்சேரியை பொறுத்தவரை இந்த அறிவிப்பு வந்ததிலிருந்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து ஏடிஎம் சென்டர்களிலும் கூட்டம் நிரம்பி வருகின்றது. நான் அதாவது புதுச்சேரி சுப்பிரமணியத்தில் இருக்கக்கூடிய பாரத ஸ்டேட் வங்கி தலைமை வங்கியில் இருக்கின்றேன். இந்த இடத்தில் அதாவது கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இங்கு குழுமி இருக்கின்றார்கள். அதாவது பணம் போடுவதற்கும் அதிகமாக வந்திருக்கிறார்கள். அதே போன்று பணம் எடுப்பதற்காக, அதாவது 100 ரூபாயாக 400 ரூபாயை எடுப்பதற்காகவும் ஏராளமான கியூவில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இங்கு ஒரு பொதுமக்கள் வந்திருக்காங்க, நம்ம அவர்கிட்ட கேட்போம். அதாவது இப்போ நீங்க உங்களுக்கு இந்த இதனால என்ன சிரமம் உங்களுக்கு? இல்லை, இப்போ சற்று நேரத்துக்கு முன்னாடி வந்து இது
சற்று நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து தொலைக்காட்சியில் பார்த்தோம். பிரதமர் மோடி வந்து இந்த அறிவிப்பு அறிவிச்சார். இது ஒரு நல்ல அறிவிப்பு இருந்தாலும் எந்த ஒரு ஏற்பாடும் செய்யாமல் இந்த முன்னறிவிப்பு இல்லாமல் செஞ்சதால் இங்கே வந்து மக்கள் வந்து அவதிப்படுறாங்க. இப்போ நான் இந்த ஏடிஎம் தான் பணம் என்கிட்ட ஒரு 3000 ரூபா பணம் இருக்குது, அதை நான் அக்கௌண்ட்டில் போட வந்திருக்கேன். ஆனால் இங்கே ஒரு மிஷின் தான் வேலை செய்யுது. அந்த மிஷின் வேலை செய்யுது, அதுக்கே இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. இப்போ நான் அதை போட முடியுமான்னு தெரியல. சரி, என்கிட்ட இன்னொரு வெள்ளம் வந்து ஒரு 100 ரூபா நோட்டை எடுக்கலான்னு பார்த்தா அதுவும் எடுக்க முடியல. மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. இதுக்கு வந்து ஏதோ ஒரு முன்னெச்சரிக்கை எடுக்காமல் இந்த நடவடிக்கை எடுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும். சொல்லுங்கள், நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? நான் இங்கே வச்சிருக்கதே 4000 ரூபா. 4000 ரூபா போடுறதுக்கும் செம்ம ரஷ்ஷாக இருக்குது. இது இல்லாமல் 2 நாளைக்கு வந்து ஏடிஎம்மும் இயங்காதுன்றாங்க. இந்த 2 நாள் இயங்கலைனாக்கா எங்கே வந்து வச்சிருக்க ரூபாயை எங்கே மாற்ற முடியும்? பெட்ரோல் பங்க்லேயும் மாற்ற முடியல, மற்ற கடைகள்லேயும் கொடுத்தாக்க வாங்க மாட்டாங்க. இருக்கிறது 500 ரூபா நோட்னா எப்படி வந்து மாற்ற முடியும்? இது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? இந்த மாதிரி இன்டிமேட் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணது தப்பு தான். பட் ஆனால் அது இத்தனை பேருக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. இது முன்னாடி இன்ஃபர்மேஷன் ஒரு 1 வீக் முன்னாடி கொடுத்துருந்தா ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். எல்லாரும் முன்னாடியே மாற்றிட்டு இருப்பாங்க. அது 2 நாள் பேங்க். ரஹ்மான், நன்றி ரஹ்மான். மக்களில் ஒரு சிலர் வரவேற்பதாக ஒரு இந்த அறிவிப்பை பார்த்தாலும் கூட நடைமுறை சிக்கல்களை சாமானியர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல நம்முடைய சிறப்பு நிருபர் திருச்சியிலிருந்து சார்லஸ் இணைகிறார். சார்லஸ், திருச்சியில் இருக்கிற நிலவரம் என்ன? அங்க இருக்கிற மக்களுடைய எதிர்வினை என்னவாக இருக்கிறது? கார்த்திக் செல்வன், நாம இப்ப தற்போது திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பாரத ஸ்டேட் வங்கியோட ஏடிஎம் இந்த மையத்துல தான் இருக்கும். நீங்களே பார்க்கலாம், ஏற்கனவே இங்க போக்குவரத்து சம்பித்து விட்டது. முழுவதுமாக சாலை முழுவதும் வந்து போக்குவரத்து வந்து இப்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு கூட்டம். இந்த கூட்டம் என்பது முதலில் அவர்கள் பணத்தை தங்களுடைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை அவர்கள் நேரடியாக ஏடிஎம்மில் செலுத்துவதற்கான கூட்டம். இதே போல் ஒரு புறம் தங்களுக்கு தேவையான பணத்தை எடுப்பதற்காக இங்கே மறுபுறம் வந்து தங்கள் 100 ரூபாய் நோட்டுகளாக எடுக்கிறாங்க. அவர்களிடம் நாம் நேரடியாக கேட்போம். இப்ப இங்க அதாவது இங்க இந்த நோட்டு உங்களுக்கு பயன்படுத்துவதற்காக என்ன மாதிரி என்ன டினாமினேஷன்ல எடுக்கிறீங்க? இப்ப இந்த மிஷின்ல ஏடிஎம் மிஷின்ல உங்களுக்கு பணம் வருதா? பணம் வர மாட்டேங்குது. எல்லா பணமும் எல்லா அமௌண்ட்டும் வருது. 500 1000 எல்லாமே தான் வருது. அதுல திடீர்னு இந்த மாதிரி சொன்னா என்ன பண்ணுவாங்க மக்கள்? உங்களுக்கு செலவுக்கு 100 ரூபாய் நோட்டு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அந்த 100 ரூபாய் நோட்டை எடுக்க முடியுதா? வருது, கலந்து வருது. பழைய மாதிரி தான் வருது. இப்ப மீண்டும் ஒருவரும் கேட்கலாம். கார்த்திக் செல்வன், இப்ப இவர் பணம் எடுத்து வந்துள்ளார். பணம் உங்களுக்கு 100 ரூபாய் நோட்டு உள்ளே வருதா? நீங்க எப்படி 1000 ரூபாய் நோட்டு எடுத்து வந்திருக்கீங்க? நான் வந்து இது 10,000 ரூபா போட்டேன். எப்போது ஏடிஎம்ல போட்டால் 500 ஒன்று வரும், 1000 வரும், 100 வரும். வெறும் 1000 வந்திருக்கு. 10,000 ரூபாய்க்கு 1000 நோட்டு மட்டும் தான் உள்ளே வந்திருக்கு. பொதுவாக இவர்களை பொறுத்தளவு 400 ரூபாய் என்று டினாமினேஷன், அதாவது 400 ரூபாய் எடுத்தால் தான் 100 ரூபாயாக வரும். 500 ரூபாய் எடுத்தால் நேரடியாக ஒரே தாள் 500 ரூபாய் வந்துவிடும். ஆகவே அவர்கள் அனைவரும். நன்றி சார்லஸ், நன்றி. மிகப்பெரிய அளவிற்கு இந்த வரிசையில மக்கள் நிற்கிறத பார்க்க முடிகிறது. அதுல சோகம் என்னன்னா, இன்னைக்கு அந்த பேசின அவருடைய 10,000 ரூபாய் பணம் எடுக்கிறார், மீண்டும் அவருக்கு 1000 ரூபாய் நோட்டுகளாக வந்திருக்கிறது. இதை என்ன செய்யறது அப்படிங்கிற கேள்வியும் அவருக்கு இருக்கு. இதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழலும் இருக்கிறது. ஏடிஎம் வங்கிகளிலும் கூட இதற்கான முன்னேற்பாடுகள் இல்லாத சூழல்ல என்ன செய்ய முடியுங்கிற கேள்வி இருக்கிறது. தலைநகரில் இருந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கணபதி இணைகிறார். கணபதி, இப்படியான ஒரு அறிவிப்பை மக்கள் எதிர்பார்த்தார்களா? அறிவிப்புக்கு பிறகான டெல்லி வாசிகளுடைய அந்த எதிர்வினை என்னவாக இருக்கிறது? நிச்சயமா மக்கள் பெரும் அதிர்ச்சியில் தான் இந்த செய்தியை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் இது போல ஒரு அறிவிப்பு வரும் என்பது யாருக்குமே தெரியாததாக இருந்தது. அரசே அப்படித்தான் செய்ய விரும்பியது. ஏனென்றால் இந்த விஷயம் ஏற்கனவே வெளியே கசிந்திருந்தால் கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள், ரொக்க பணம் வைத்திருப்பவர்கள் உஷாராயிருப்பார்கள். அந்த பணத்தை மாற்ற முயற்சி செய்திருப்பார்கள். அதை வங்கிகளிலோ அல்லது வர்த்தக நிறுவனங்களிலோ மாற்ற முயற்சி செய்திருப்பார்கள். அதை தடுக்க வேண்டும். திடீரென இப்படி ஒரு முடிவு எடுத்தால் தான் கருப்பு பணம் உடனடியாக பிடிபடும், ஒழிபடும் என்பதற்காகத்தான் அரசு ரகசியமாக இந்த முடிவை எடுத்து இப்போது இந்த மாதிரியான இரவு நேரத்திலே அறிவித்திருக்கிறது. ரிசர்வ் வங்கி கவர்னரும் உடனுக்குடன் முதலே தகவல் தெரிவிக்கப்பட்டு தயாராக மற்ற விஷயங்களை வைத்திருந்தார். அந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். ஆகவே இப்போதுள்ள 500 ரூபாய் நோட்டுகள் போனாலும் புதிய 500 நோட்டு புழக்கத்திலே வந்துவிடும். 1000 ரூபாய் நோட்டு போனாலும் 2000 ரூபாய் நோட்டு புழக்கத்திலே வந்துவிடும். ஆனால் இப்போதைக்கு அடுத்த சில நாட்கள் கடுமையான குழப்பம் நிலவும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இப்போது நான் நின்று கொண்டு இருக்கும் இடத்திலே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் கிளை இருக்கிறது. அதிலே உள்ள ஏடிஎம்மிலும் பலர் பணம் எடுக்க வருகிறார்கள்.
ஆனால் 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகள் தான் கிடைக்கின்றன. ஆகவே அவர்கள் திரும்பி போகிறார்கள் மிகவும் ஏமாற்றத்துடன். ஏனென்றால் 100 ரூபாய் நோட்டுகள் தேவைப்படும் இனிமேல் செலவுக்கு. ஆனால் இப்போது உடனடியாக 100 ரூபாய் நோட்டுகள் கிடைக்கவில்லை. வங்கிகள் 2 நாள் விடுமுறைக்கு பிறகு தொடர்ந்து அதன் பிறகு மக்களுக்கு புது நோட்டுகள் கொடுக்கும் போதுதான் இந்த பிரச்சனை தீரும். ஆகவே அடுத்த 2 நாள். நன்றி கணபதி. நம்ம தொடர்ந்து விருந்தினர்களோடு பேசலாம். மற்ற சில ஊர்களிலும் கூட நமது நிருபர்கள் அங்கங்கே மக்களுடைய பிரச்சனைகளை குறித்து அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அதையும் பார்க்கலாம். திரு ராமசுப்ரமணியன், நம்ம நேரலையில பார்த்தோம் ஒரு சாமானியர்களுடைய அவர்களுடைய பிரச்சனை என்பது இருக்குல்ல. நம்ம ஒரு பக்கம் கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும், அதுக்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும், இதெல்லாம் இருக்கிறது. சிரமத்துக்கு வருந்துகிறோம் அப்படிங்கிற அந்த 2 வார்த்தைகள்ல இந்த சிரமங்கள் அத்தனையும் முடிந்து விடுமா? இல்ல, அது டெஃபினட்டா இது ரொம்ப கொஞ்சம் 2 நாளைக்கு கஷ்டம்தான். பொதுமக்கள் பல விதத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. அதான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனா லாங் டேர்ம் அப்படின்னு பார்த்தா இன்னும் 2 நாளைக்கு பிறகு என்ன நடக்க போறதுன்னா, இங்க இருக்க யாருக்கெல்லாம் அந்த 500 ரூபா நோட்டு இருக்கு, 1000 ரூபா நோட்டு இருக்குன்னா அதெல்லாம் நீங்க கன்வெர்ட் பண்ண அதெல்லாம் இன்வாலிட்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு தகுந்தாப்புல ஒரு என்ன எங்க அந்த எக்ஸாக்ட்லி அதை நீங்க மாத்த போறீங்க. அதுவும் டைம் உங்களுக்கு 30th டிசம்பர் வரைக்கும். இப்ப என்கிட்ட இருக்கிற 10,000 ரூபாய்க்கு பிரச்சனை இல்ல, அதை நான் மாத்திக்க முடியும். ஆனால் நாளை காலையில எனக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளுக்கு நான் என்ன செய்யணும்? நாளை காலையில இல்ல, இன்னைக்கு இரவு இப்ப கோயம்பேடு பேருந்து நிலையத்துல நம்முடைய நிருபர்கள் இருக்கிறாங்க. கோயம்பேடு பேருந்து நிலையத்துல சாதாரண பேருந்துகள், அரசு பேருந்துகள்ல போற பல பேர்கிட்ட இந்த செய்தி பரவி இருக்கிறது. அவங்களுக்கு ஒரு பதட்டம் உண்டாயிருக்கிறது. கையில பணம் இல்ல, இதை என்ன பண்றது? 500 ரூபாய் 1000 ரூபாய் வச்சிருக்கிறவங்க ஒரே ஒரு 100 ரூபாய் வைத்துக்கொண்டு நான் என்ன செய்யறது, இன்னைக்கு இரவு ஏதாவது என்ன பண்றதுங்கிற கேள்வி உங்களுக்கு இல்ல. அதெல்லாம் இந்த பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி இருக்கத்தான் செய்கிறது. இதுல ஒன்றும் சந்தேகமே இல்ல. குறைந்தபட்சமா ஏடிஎம் மெஷின்ஸ்ல கூட ஏற்பாடு செய்யப்படல. நீங்க இப்ப போறோம், நமக்கு பணம் கிடைக்கல, இதெல்லாம் எல்லாம் ஏற்பாடு எல்லாம் செய்யலங்கிறதுக்கு எல்லாம் நான் தான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். அது பிரதமர் சொன்னது போல ஐ வுட் லைக் டு ரீட்டரேட், இது தற்காலிகமான ஒரு கஷ்ட நேரம் தான். ஒரு 2 நாளைக்கு அந்த சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நீங்க கையில 1000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு வச்சிருந்தா நீங்க 30th டிசம்பர் வரைக்கும் நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த நீங்க ஐடென்டி கார்டை காமிச்சுட்டு நீங்க கன்வெர்ட் பண்ணலாம். அப்ப என்ன ஆகும்னா, நிச்சயமாக என்ன செய்தார்கள் கேட்டா, இந்த கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். 2வதாக இதுக்கு ஏற்பாடு செய்யணும். ஏற்பாடெல்லாம் செஞ்சு இதோ பாருங்க நான் தமுக்கு அடிச்சு இந்த மாதிரி நாங்கள்லாம் ஒழிக்க போகின்றோம் சொன்னா என்ன பண்ணலாம்? அப்படியெல்லாம் சொல்லவே வேணாம். இது ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन தான். ஒருவேளை வங்கிகள்கிட்ட 100 ரூபாய் நோட்டுகளை அதிகமா ஏடிஎம்ல நீங்க வச்சுக்கீங்கன்னு ஒரு சர்க்குலர் கொடுக்கலாம். என்னன்னு ஈஸியா தெரிஞ்சு போயிடும் சார். நீங்க இப்ப சொன்னீங்கன்னா நீங்க ரொம்ப ஈஸியா மோப்பம் பிடிச்சிருவீங்க. நீங்க தான் முதல்ல அதெல்லாம் சொல்லி ஊடகக்காரர்கள், அது அச்சகு ஊடகமா இருக்கட்டும் அல்லது தொலைக்காட்சியா இருக்கட்டும், எல்லாரும் நீங்க என்ன பண்ணுங்க இது மாதிரி எல்லாம் சொல்லுகின்றார்கள், ஏதோ நடக்கின்றது. ஆனா ஒரு இதுல வரவேற்கவும் செய்றாங்க. ஒரு செகண்ட் நண்பர் சொன்னார், எகனாமிக் டைம்ஸ்ல மே மாசம் எல்லாம் திரு மோடி அவர்கள் 30th செப்டம்பருக்கு பிறகு நாங்கள் கடுமையாக நடவடிக்கை, அது வரைக்கும் நீங்க எதை வேணாலும் பண்ணுங்க, பட் நீங்க உங்க கருப்பு பணத்தெல்லாம் கொண்டு வரலன்னா நீங்கள் அதற்கான விளைவுகளை சந்திக்க வேண்டும் ஒரு ரொம்ப வார்னிங் கொடுத்தார். அது மாதிரி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொன்னார். அது நவ இட் இஸ் கமிங் இன்டு பிராக்டிஸ். 2000 ரூபாய் நோட்டு அறிமுகம் என்பதும் கூட ஒரு வாரமாக குறைந்தபட்ச கடந்த 3 நாட்கள்ல செய்திகளாக வந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த ரூபாய் நோட்டோட எக்ஸாக்ட்லி சார். நீங்க இன்னொன்னு நீங்க யோசிக்கணும். 2000 ரூபாய் நோட்டை பத்தி நம்ம கிடைச்ச தகவல் என்னன்னா, நீங்க நான் முன்னாடியே சொன்னது போல எங்க இருந்தாலும் அது ஈஸி, இட் இஸ் ஐடென்டிஃபைபிள். நீங்க ஒளிச்சு வச்சிருந்தாலும் அது ஒரு குறிப்பாக ஒரு இடத்துல நிறைய பதுக்கி வைத்திருந்தீங்க. இருக்கிற கேள்வி என்னன்னா, சாமானியர்களோட பிரச்சனையை கடந்து எல்லோருமே வைத்த முக்கியமான ஒரு கருத்து என்பது, இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் எல்லாம் 80% யார்கிட்ட இருக்கு? பெரும் முதலாளிகள்ட்டையும் பெரும் பணக்காரர்கள்ட்டையும் தான் இருக்குது. அரசியல்வாதிகள்ட்ட குறிப்பா இவர்களுக்கு என்ன பாதிப்பு போது சாமானியர்கள் இதுல பாதிக்கப்பட போறாங்க. 20% இந்த 16.5 லட்சம் கோடி புழக்கத்தில் இருக்கிற பணத்தில் 80% வரைக்கும் இப்படியானவர்கள்ட்ட இருக்குது. இதுல பெருமளவிற்கு பாதிக்கப்பட போறது 80% இருக்கிற மக்கள் தொகை. அந்த மக்கள் தொகை பாதிக்கப்பட போகிறது. அதை எப்படி சமாளிக்க போறதுங்கிறது யார்கிட்ட அதிகமா பணம் இருக்குன்னு நீங்க கரெக்டா சொன்ன போது பெரிய பெரிய பணக்காரர் கையில இந்த பணம் எல்லாம் இருக்கும். அந்த பணம் எல்லாம் இப்ப வெளியில கொண்டு வந்தாகணும். வெளியில கொண்டு வந்தாங்கன்னா நீங்க உடனே அதுக்கு டாக்ஸ் கட்டுற மாதிரி ஆகும். சோ இந்த வருஷத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவர் பட்ஜெட் இஸ் கோயிங் டு பி சம்திங் ஃபேபுலஸ். ஏன்னா இவ்வளவு பணம் நீங்க உள்ள வந்துருது அப்படின்னு சொன்னால் நீங்க அதுக்கு டாக்ஸ் கட்டுற மாதிரி வரும். அது டாக்ஸ்னா என்ன? இட் இஸ் ஒன்லி ஃபார் தி வெல்பீயிங் ஆஃப் த சொசைட்டி. ஆகவே நான் முதல்ல சொன்னது போல ஒரு பொருளாதார வளர்ச்சி, ஒரு உத்வேகம் ஏற்பட போகின்றது. இது இட் இஸ் a revolutionary change. இருங்க சார், நீங்க அப்புறம் பேசுங்க மை டியர்
friend. அதனால இது வந்து this is going to make a tremendous impact positively on the economy of the country. அதே சமயத்துல நீங்க எப்பவும் போல நான் வந்து பணத்தை வச்சுட்டு இருப்பேன், நாங்க கருப்பு பணத்தை வச்சுட்டு இருப்பேன், நான் யாரும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கிதாபில் இருந்தவங்களுக்கு எல்லாம் இது ஒரு பெரிய மண்ட எல்லாம் ஒரு அடி விழுந்திருக்கின்றது, சந்தேகமே இல்லை. குறுக்கிட விரும்புனீங்க என்னன்னா பாருங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. கரப்ஷன் மட்டும்தான் அந்த நாட்டுடைய பெரிய பிரச்சனைன்றது ப்ரொஜெக்ட் பண்றது ஹங்கர் இண்டெக்ஸ்ல நம்ம என்ன சார் 77வது இடத்துல இருக்கோம் சார். என்ன ஹங்கர் இண்டெக்ஸ்ல 87 பொசிஷன்ல இருக்கோம். இருக்கதே 130 நாடுங்க தான் இருக்கு. அதுல ஹங்கர் இண்டெக்ஸ்ல சாப்பிடுறதுக்கு மனுஷனுக்கு இல்ல. அதுக்கு கரப்ஷன் ப்ளேம் பண்ணாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் மேக் கரப்ஷன். மைனஸ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நான் சொல்றது இதனால எல்லாமே பாசிட்டிவா வர போகுதுன்றது. அதனால நீங்க ஹங்கர்ல இருக்குன்னா அது காரணம் என்ன? ஒரு எக்கானமியை காலி பண்றாங்க. அதாவது ஒரு விஷயத்தை பேரல் எக்கானமியை கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டு எல்லாமே வயிட்டுக்கு வரணும்னு சொன்னா இப்போ வந்து நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க. அதாவது இன்கம் டாக்ஸ்க்கு நீங்க இது கொடுத்திருந்தீங்க. அந்த இன்கம் டாக்ஸ் அந்த சலுகைகள் போய்விட்டது, அந்த பீரியட் போய்விட்டது. இனி நீங்க வெளியே வந்து விட்டால் நிச்சயமாக தண்டிக்கப்படுவீர்கள் என்ற கருத்து வந்துருச்சு. அப்ப இந்த பணத்தை நான் வந்து அரசாங்கத்திற்கு கொடுத்து அதுக்கு டாக்ஸோ இல்ல பெனால்ட்டியோ கட்ட முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. நான் என்ன பண்ண முடியும்? அதை அடுப்புல தான் போட முடியும். சோ அந்த எக்கானமியை காலி பண்ணிட்டீங்க. அதாவது கருப்பு பணம் வச்சிட்டு நண்பர் சொல்ற போல அடுப்புல போட்டு எரிச்சுடுவாங்க. ரியல் எஸ்டேட் இது வந்து ப்ரொடக்டிவா யூஸ் ஆகும். கனகராஜ் நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை கேட்டு கேட்டு ரொம்ப புளிச்சு போச்சு. பெட்ரோல் விலைய நாங்க வந்து ஃப்ரீ பண்ணிட்டோம். சர்வதேச மார்க்கெட்ல குறைஞ்சுன்னா இங்க குறைஞ்சிரும். மக்கள்லாம் பெரிய அளவுக்கு சந்தோஷமா இருப்பாங்கன்னு வாக்குறுதி அளிச்சிங்களே. அப்படி வந்த பிறகு அதுல 11 தடவை எக்ஸைஸ் டியூட்டியை கூட்டிட்டு ரொம்ப தைரியமா வந்து ஒவ்வொரு முறையும் ஃபேப்லஸ், இது அதிசயம், உலகத்துல இது வந்து 12வது அதிசயம் ஏன் பேசுறீங்கன்னு நான் கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், உலகத்துல எந்த ஊர்லயாவதுங்க இதுவரை நிறைய புத்திசாலிகள் உலகம் முழுவதும் இருந்திருக்காங்க. கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு இதுதான் பிரதான வழி என்று சொன்ன ஒரே நாடாக இந்தியா, ஒரே பிரதமர். இது மட்டும்தான் வழி இல்ல, இது ஒரு வழி அப்படின்னு நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஒண்ணு சொன்னீங்க, வெளிநாட்டில் இருப்பதுதான் மிகப்பெரிய த்ரெட்னு சொன்னீங்க. இப்ப அது என்ன ஆச்சுங்க? வெளிநாட்டுல 500 ரூபாயை கொண்டு போக முடியுமா? அக்செப்ட் பண்றீங்களா? நீங்க வெளிநாட்டுக்கு இங்க இருந்து ரூபாய் 28 லட்சம் கோடி ரூபாய் நீங்க 1000 ரூபாயும் 500 ரூபாயுமா இங்க இருந்து பிளேன்ல வெளிநாட்டுக்கு கொண்டு போனாங்களா சார்? அது என்ன சார் ஆச்சு? அப்ப சாதாரண மனிதன் என்ன நினைக்கிறான்னா ஏதோ நல்லது பண்றாங்க போல இருக்கு என்று அவங்க நினைக்கிறது இயல்பு. அப்ப நீங்க அடிப்படையில் அந்த விஷயத்தை மாற்றுவதற்காக இப்ப நாங்க டார்கெட் வச்சுட்டோம் என்னமோ அதெல்லாம் எடுத்தாந்து இங்க போட போறோம். அப்படி எதுவும் நடக்க போகுது இல்ல. பேசலாம் இல்ல, பாசிட்டிவா சொல்லுங்களேன். இல்ல, நான் பாசிட்டிவா ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம் சார். நீங்களும் நானும் பணம் ஒழிக்கப்படுமே. ஆனா அவர் சொன்னது போல பேரல் எக்கானமி அதுக்கு ஒரு டெத்னல், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பேரல் எக்கானமி நீங்க வச்சுட்டு இந்த எக்கானமியை நான் டெவலப் பண்ணா இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். ஆகவே இப்ப இது ஹங்கர் இருக்கு, வேற எல்லாம் இருக்குன்னா ஒரு மேஜர் ஸ்டெப் எடுத்திருக்கோம். இந்த ஹங்கர் இதெல்லாம் சரி செய்வதற்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதே நேரத்துல இல்ல, குஜராத்ல அவங்க வேற ஒண்ணு சொல்லிருக்காங்க. நீங்க எடுத்த நடவடிக்கை அது ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து மால் நியூட்ரிஷனும் அண்டர் நியூட்ரிஷனும் மிகப்பெரிய ப்ராப்ளம். அதான் நானும் சொல்றேன் சார். நான் இது அது சார் ஒன்னொன்னா தான் நீங்க பாக்கணும். நீங்க கேட்டா கருப்பு பணத்தை கொண்டு வந்தீங்களா? சரி கருப்பு பணத்தை என்ன பண்ணீங்க என்ன கேட்டாங்களே. இப்ப நீங்க யாவது அப்ரிஷியேட் பண்றீங்களா? எந்த நல்ல காரியம் செஞ்சாலும் அதுல நீங்க வந்து 1,25,000 கோடி எடுத்திருக்கிறோம் சொல்றாரு. பேசலாம், தொடர்ந்து பேசலாம். இல்ல, உங்களுக்கு நேரம் கொடுக்கிறேன். இல்ல, தொடர்ந்து பேசலாம், உங்களுக்கு நேரம் இருக்கு, தொடர்ந்து பேசலாம். இல்ல, பிரேக் எடுக்க இல்ல பேசலாம். ஒரு பிரேக் எடுத்துட்டு வர வேண்டிய நேரம் இருக்கிறது. அதற்குள்ளாக இப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் உடனடியாக மீம்ஸ் ரெடி பண்றதுல ஒரு பெரிய பரவலாக இருக்கும். இப்ப சமீபத்தில் வந்திருக்கிறது அமெரிக்கா கவுண்டிங் ஓட்ஸ், இந்தியா கவுண்டிங் நோட்ஸ். நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். நேர்பட பேசு தொடரும்.